ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் இருந்துட்டு திவ்யா தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறாங்க எப்படி தான் பேசுகிறாங்க, இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. பக்கத்தில் ஆதரை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அதுவும் வந்துட்டு ஆதரை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரோரா வந்துட்டு உள்ளே இருந்து திவ்யாவுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க. அது என்ன, நம்ம வந்து விஜய் பார்வதியை வந்து திட்டுறோம்ல, இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. திவ்யாவை மட்டும் ஏன் கலாய்க்க மாட்டோம்? திவ்யா வந்து நடுவில் வந்து நான் ஜென்யூனாக சொல்கிறாங்களே, அப்போ நம்மளாம் அன்ஜென்யூனாக சொல்லிட்டு இருக்கோம். நம்மளும் ஜென்யூன் இல்லையா நம்மக்கிட்ட? அதை நம்ம விடக்கூடாது, அப்படி இப்படி பேசியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்துட்டு அப்படியே மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னு தெரில. வந்து உட்காந்து அன்பயஸ்டாக தான் ஆகிடுச்சு. நாங்கள் இப்படி நினச்சி கூட பார்க்கல. ஏம்மா நீ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அளவு நாங்கள் கூட நினச்சி பார்க்கலன்ற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு. அப்போ அவங்க வந்துட்டு அரோராவையும் திட்ட முடியல, யார் திவ்யா. ஆனால் அங்கே வந்துட்டு ஏதாவது சொல்லி ஆகணும். நம்ம டீம் ஏங்க இப்படி ஆகிடுச்சு, அவங்க டீம் எவ்வளோ அழகாக வந்துட்டு அவங்க டீமை வந்து காப்பாற்றுறாங்க. ஏன் நம்ம டீமில் இருக்கவங்களாம் வந்துட்டு அந்த பக்கம் விஜய் பார்வதியை சொல்கிறாங்க. இந்த மனுஷன் விக்ரம்லாம் வந்து சரியே இல்லை. விஜய் பார்வதி போய் சொல்கிறான். நான்லாம் நைட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு போய் டீ காஃபிலாம் போட்டு வந்தேன். பேசாமல் நான் கூட வந்துட்டு ஒரு குகையை கட்டி நானும் ஆதரவு உள்ளே உட்காந்துருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சபரியை தாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த டீமுக்கு போட்டதுக்கு பேசாமல் நானும் வந்துட்டு அந்த டீமில் நல்லா பண்ணேன். இந்த விஜய் பார்வதி அவங்க ஒன்றும் சூப்பராக அவங்களும் வந்து கேரக்டர் நல்லா தானே பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் இந்த நம்ம அரோரா காமிக்கிறாங்க. அரோரா மூஞ்சி மாறுது. ஐயோ அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறாங்க. உடனே இல்லைங்க நான் சொல்லிதாங்க. சரி பரவாயில்ல சொல்லுங்கன்னா, விஜய் பார்வதி நல்லா தான் பண்ணாங்கன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்னங்க பண்ணாங்க, அவங்க உள்ளே வந்துட்டு வெறும் சண்டை மட்டும் தான் போட்டாங்க, வேறு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டாங்க. என்னடா இது, அப்படி என்ன பண்ணிட்டேன் என் கட்சிக்காரர் அப்படின்ற மாதிரி முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா பண்ணாங்க. அந்த கேரக்டர் சும்மாவா சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி மாறணும். ஆஹா இவக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம், இவங்ககிட்டே நம்ம இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பேசினா நம்ம பேசுறதை கேட்க மாட்டாங்க. அப்போ தானே அடுத்தது ஒரு 10 பேர்கிட்ட பேசி ஒப்பாரி வைக்க முடியும். அதனால் வந்து உடனே பேச்ச மாற்றிட்டாங்க. எனக்கு சமஷாக்கு என்னடா இது, இந்த நடிப்பை பார்த்துருக்கு அந்த நடிப்பை பார்த்துருக்கு, இது உலகமாக நடிப்பாக இருக்கேன்ற மாதிரி இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்போது. அதாவது திறமை நிறைய கொட்டி கிடக்கு திவ்யா கிட்டே. அதை கரெக்டான வழியில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் கொடுமையாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, உள்ளுக்குள்ளே உண்மையிலே அரோராவை சொல்லியிருக்கீங்க, ஆப்போசிட் டீமில் சபரியை சொல்லியிருக்கீங்க, சேண்ட்ராவை சொல்ல முடியாதுன்னா சேண்ட்ரா வந்து அவங்களுடைய நண்பி. இவங்களை விட நாங்கள் என்ன கம்மியாயிட்டோம்? எங்கள் டீமில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற அமித்தை கூட விட்டாங்க டீல் சரியா, இங்கே இருக்கிற எண்ணெயை விட்டுட்டு அங்கே போயிட்டு சேண்ட்ராவையும் சபரியும் சொல்கிறீங்களே, அது எப்படி, அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்காக வந்து நைட்டு ஃபுல்லாக முழிப்பேன், உங்களுக்கு டாஸ்க்கு செஞ்சு கொடுப்பேன், கூட சமையல் செஞ்சு கொடுப்பேன், ஆனால் நீங்கள் என்னை மதிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சு செய்கிறாங்க. அரோரா ஆனால் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. உண்மையிலே பாராட்டணும் அந்த பொண்ணை. கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லோரும் யாருக்கு எங்கெங்கே பேசணும், எப்படி பேசணும், யாருக்கு என்ன பேசினா ட்ரிகர் ஆகும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் கன்ஃபார்ம் அந்த டாப் 2ல் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா போட்டி முடிச்சு கட்டிட்டு ஓடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.